கடவுளோட நேரடி நண்பரான ஐயா ரமேஷ் அவர்களுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஐயா வாழும் பெரியார் கலைஞர் அவர்களால் கௌரவப்படுத்தி கிடைச்சிருக்கு, கலைமாமணி கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களை எல்லாம் வழிகாட்டி ஐயா ரமேஷ் சார் தான். நாங்கள்லாம் ஏதோ ஒரு இட்லி செஞ்சு அப்படி எங்களோட குடும்பத்தை நடத்திட்டு இருக்கும்போது இது எப்படி அதிகப்படுத்தி செய்யறது, இதை இன்னும் எப்படி சுவையை கூட்டி செய்யறது அப்படின்னு இப்ப ஐயா சொன்னாரு. உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி போனோம்னா ஒரு மருத்துவம் சொல்லுவாரு, மனசு சரியில்லைன்னு போனா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாரு. அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வியாபாரத்தை எப்படி பெருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எப்படி போகணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ள சரியான ஒரு இலக்கை காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன். நான் நிறைய சமையல்காரருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இவர்கிட்ட மட்டும்தான் என்ன இந்த தொழிலுக்கு குருவாகவும் ஆசானவும் நினைச்சிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கலைமாமணி விருது இவருக்கு கிடைச்சதன் மூலம் கலைமாமணி விருதுக்கு கௌரவம் கிடைச்சிருக்கு. இதுதான் உண்மை. தன்னோட பாலியல் பருவத்திலிருந்து சமையல் துறைக்காகவே வாழ்ந்து இன்னைக்கும் தான் என்ன ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சுட்டு 100 ரூபாய் பெருமானமுள்ள ஒரு உதவியை செஞ்சுட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யக்கூடிய இந்த காலத்துல பல லட்சம் ரூபாய் உதவியா செஞ்சுக்கிட்டு வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம இன்னைக்கும் நாகப்பட்டினம் அவர் சொந்த ஊர்ல 500-1000 குழந்தைகளுக்கு குடை, பேகு, புத்தகம் உட்பட எல்லாமே அந்த பள்ளியோட கல்விக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. வருடம் செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இவங்க ஒரு அழைப்புதல் கொடுக்கறதுக்காக ஊனமுற்றோர் ஒரு சங்கத்துக்கு போயிருக்காங்க. அங்க போன உடனே நீங்க தான் ரமேஷ் எங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க பேரை தெரியும், வருஷம் சாப்பாடு வருது, எங்களுக்கு தேவையானதெல்லாம் வருது, ஆனா நீங்க தாங்கிறது எனக்கு தெரியாது. இதுதாங்க கலைமாமணியை விட பத்மஸ்ரீயை விட மிகப்பெரிய விருது. இவர் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் தான் ரமேஷா, இவர் தான் நமக்கு சோறு போட்டவரான்னு. நான் ஒரு 10 ரூபாய்க்கு யாருக்காவது போட்டாலும் கூட என்னோட முகத்தை காமிக்கணும்னு நினைக்கிறவன். அந்த மாதிரியான சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு மனிதனை, மிக சரியான மனிதனை தேர்வு செஞ்ச இயல் இசை நாடகம் என்ற தலைவர் ராமநாராயணன், செயலாளர் இளையபாரதி அவங்களுக்கு என்னோட ராயல் சல்யூட். சரியான தேர்வு. அவங்க கொடுத்த கலைமாமணி கொடுத்து கௌரவிச்ச கலைஞர் அவர்களுக்கும் எங்க வாழ்க்கையில நாங்க வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஆசை, நானும் ரமேஷ் சார் ஐயா மாதிரியா வாழணும், நானும் இந்த மாதிரி பேரும் புகழ் அடையணும், நம்ம எல்லாருமே அந்த இலக்கு நோக்கி நடக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.